வணக்கம். யூரிக் அமிலம் காரணமாக இதய நோய், சிறுநீரக கற்கள் மற்றும் மூட்டுவலி போன்ற நோய்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை சரியான நேரத்தில் கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். இன்றைய காலகட்டத்தில் முக்கால்வாசி நபர்கள் யூரிக் அமிலம் பிரச்சனைக்கு ஆளாகி வராங்க. உடலில் பியூரின் உடையிறதுனால யூரிக் அமிலம் உருவாகுது. இது இரத்தத்தின் உதவியுடன் சிறுநீரகங்களை அடையுது. யூரிக் அமிலம் உடம்புல இருந்து சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுது. ஆனால் இது சிறுநீர் வழியாக உடல்ல இருந்து வெளியேறாத போது அதன் அளவு நம்ம உடம்புல அதிகரிக்க தொடங்குது. இதன் காரணமாக நம் கால்களில், மூட்டுகளில் வலி ஏற்படுது. மேலும் பாதிக்கப்பட்டவங்க எழுந்திருக்கிறதுலையும் உட்கார்றதுலையும் நிறைய சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. யூரிக் அமிலத்தால் இதய நோய், உயர் இரத்த அழுத்தம், சிறுநீரக கற்கள் மற்றும் மூட்டு வலி போன்ற நோய்களும் ஏற்படலாம். அதனால் இதை சரியான நேரத்தில் கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியமான ஒன்று. இத்தகைய சூழ்நிலையில் இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம எந்த ஜூஸை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே யூரிக் அமில பிரச்சனையை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு பாகற்காய் சாறு ரொம்பவும் சிறந்தது. ஒரு கிளாஸ் பாகற்காய் சாறு இயற்கையாகவே யூரிக் அமிலத்தை குறைக்கும் அற்புதமான பண்புகளை கொண்டிருக்கு. பாகற்காயில் இரும்பு, மெக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் சி ஆகிய சத்துக்கள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம், பீட்டா கரோட்டின் மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றையும் நல்ல அளவில் கொண்டிருக்கு. இந்த கூறுகள் கீழ்வாதத்தை எதிர்த்து போராடுறதுக்கு உதவி செய்யுது. பாகற்காய் நீரிழிவு நோய்க்கும் மிகவும் நன்மை பயக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம எந்த அளவுக்கு இனிப்படுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு மற்ற சுவைகளை எடுத்துக்காதது தான் நம்ம உடம்புல நிறைய நோய்கள் வர்றதுக்கே காரணம். பாகற்காயில் வைட்டமின்கள் ஏ, சி, பீட்டா கரோட்டின் மற்றும் பிற தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால இது இன்சுலின் மாதிரி செயல்பட்டு அதிகரித்து வரும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. இந்த பாகற்காயை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் வெறும் வயிற்றில் அரை கப் பாகற்காய் சாற்றை குடிக்கலாம். கசப்பை நீக்க கொஞ்சமாக கருப்பு உப்பு அல்லது எலுமிச்சை சேர்த்துக்கலாம். இது கீழ்வாதம் மற்றும் மூட்டு வலிக்கு நன்மை பயக்கும். நீங்கள் விரும்பினா சாறு தவிர பல்வேறு வகையான பாகற்காய் உணவு வகைகளை நம்ம செஞ்சும் சாப்பிடலாம். அதாவது பொரியல், புளிக்குழம்பு, அரைச்சி வச்ச குழம்பு, கூட்டு, இந்த மாதிரி ஏதாவதும் நம்ம அன்றாடம் எடுத்துக்கிறது நல்லது. இது பொதுவானது. பாகற்காய் மிகவும் நல்லது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு யூரிக் அமிலம் மற்றும் நீரிழிவு நோய் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பாகற்காயை எடுத்துட்டு கண்டிப்பாக சரி பண்ணிக்க முடியும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.